இங்க ஒருத்தவன் வண்டி நிறைய உப்பு எடுத்துட்டு இவனோட ராஜ்யத்துக்கு வரான். ஆனா இவனோட ராஜ்யத்துக்குள்ள வந்ததுமே அந்த உப்பு எல்லாமே தங்கமா மாறிடுது. ஆனா இவ்வளவு தங்கத்தை பார்த்தும் இந்த ஊர்ல இருக்கிற எந்த மக்களுமே சந்தோஷமாவே இல்ல. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, இந்த நாட்டோட இளவரசரோட பொண்ணு பக்கத்து நாட்டு உப்பு ராஜ்யத்தோட இளவரசரை நான் கல்யாணம் பண்ணிக்கவான்னு கேக்குறா. இதெல்லாம் கேட்ட ராஜாவும் நம்மள்ட்ட இருக்கிற தங்கத்தை விட உப்பு ஒன்னும் பெருசு கிடையாது, கேவலம் இந்த உப்பை வச்சுக்கிட்டு உலகத்துல எதையுமே வாங்க முடியாதுன்னு இவர் அசிங்கப்படுத்திடுறாரு. இதெல்லாம் கேட்டு அந்த உப்பு ராஜ்யத்திலிருந்து வந்த ராஜா, உங்களுக்கு ஒரு உப்போட மதிப்பு என்னன்னு தெரியாம நீங்க தப்பா பேசுறீங்க, உங்க ஊர்ல இருக்கிற எல்லா உப்புமே தங்கமா மாறிடணும்னு சாபம் கொடுத்துடுறாரு. இவரு சாபம் கொடுத்தது போலயே இந்த ஊர்ல உள்ள எல்லா உப்புமே தங்கமா மாறி இருக்கும். ஆனா இந்த நாட்டோட ராஜா இதோட பின் விளைவுகள் தெரியாம இந்த தங்கத்தை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இந்த உலகத்திலேயே நம்மளோட ராஜ்யம் தான் செல்வம் செழிப்போட இருக்கிற ராஜ்யம்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா நாட்கள் ஆக ஆக இவர்களால உப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட முடியல. அதனால இவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் தங்கத்தை கொடுத்துட்டு பக்கத்து நாட்டுல இருக்கிற கொஞ்சம் உப்பை வாங்குறாங்க. அந்த உப்பை வாங்கி இந்த ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சதும் எல்லாமே தங்கமா மாறிடுது. இதுக்கு மேல நம்மளால வாழ முடியாதுன்னு இந்த ராஜ்யத்தை விட்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க மக்கள் எல்லாருமே.